Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ருத்ராட்சா மாடல்ல எப்படி கிராண்டான செட் பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணி எனக்கு பர்சனலா ஏதாச்சும் क्वेश्चन கேட்கணும்னா அதுல கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே கைஸ், நான் வந்து ஆல்ரெடி 34 வீடியோஸ் கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பேக்கிங் வீடியோ, பெயிண்டிங் வீடியோ எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றது கூட நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மண்ணை பிசைஞ்சிக்கலாம். எப்பவுமே நம்ம மண் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மண் எடுக்கணும். கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு மோல்டு எடுத்துக்கிறேன்னா போன வீடியோவில் பண்ண அதே மோல்டு தான், நான் சேம் மோல்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாம் சென்டரில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து போன வீடியோவில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஆரம் செட்டு, அதே போல் தான் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நாம் நல்லா தேய்ச்சிட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் மோல்டு எடுக்கும்போது ரொம்பவே பொறுமையாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதே பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பி யூஸ் பண்ணி நான் எந்த ஷேப்பில் எனக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும்னாலும் அவ்வளோ பெருசுக்கு வந்து நீங்கள் டாலர் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கம்பியை யூஸ் பண்ணி எந்த ஷேப்பில் எனக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு லைன் மாதிரி நான் அழுத்தி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா மண்ணை வந்து திருப்பி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா அவுட்லைன் மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம். நான் வந்து ஃபேஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம ஆரம் செட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே போல் தான் நம்ம வந்து இதுக்கும் டிசைன் பண்ண போகிறோம். சென்டரில் எல்லாமே. அதுக்கடுத்தது இந்த டாலரை சுற்றி நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது பாருங்க, சுற்றி நம்ம வந்து ஸ்மூத் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது கம்பி யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் மாதிரி நம்ம அழுத்தி நம்ம லைன் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது சூப்பராக தெரியும் எல்லா ஹைலைட்ஸும். அதுக்கடுத்தது ஒரு 2 யூ ஷேப் கட்டு கம்பி வந்து நம்ம கட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க கைஸ், இந்த பக்கமும் நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கட்டுக்கம்பி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு 2 பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே ஃபஸ்ட் குழியில் எடுத்த பீட்ஸை வந்து நான் மேலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பீட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பீட்ஸ் இது பாருங்கள், நம்ம வந்து செகண்ட் குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து லாலிபாப் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குழியிலேருந்து எடுத்த பீட்ஸை வந்து நம்ம ஹேங்கிங் மெத்தடில் 3 பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நிக்ரோம் ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாக்ஸில், அந்த மண்ணை எடுத்துட்டு செகண்ட் குழியில் வச்சு நான் ஒரு பீட்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிக்ரோம் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நிக்ரோம் ஒயரை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து நம்ம ஹேங்கிங் மெத்தடில் யூ ஷேப் நிக்ரோம் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போது பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த யூ ஷேப் நிக்ரோம் ஒயரில் வந்து 3 ஹேங்கிங் பீட்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த லாலிபாப் பீட்ஸில் வந்து நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டைட்டாக. இது பாருங்க கைஸ், நீங்கள் நிக்ரோம் ஒயர் கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா பீட்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பெண்டன்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைனாக நாம் ஜாயின் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு சைடில். அதுக்கப்புறம் கம்பியை யூஸ் பண்ணி நம்ம டாட்டை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள் கைஸ், நான் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நான் பண்ணியிருக்கேன். சேம் அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு. இப்போ வந்து நாம் இயரிங்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மோல்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மண் எடுத்துட்டு நான் ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோல்டு யூஸ் பண்ணி நான் வந்து மண்ணை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மண்ணை வந்து லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள் கைஸ். அதுக்கு அடுத்தது இந்த கம்பி யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா, பென்னோட பேக் சைடு, அதை யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம வந்து இன்னொரு இயரிங்ஸ்க்கும் கட் பண்ணிக்கலாம். நாம் ரெண்டுத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக மண்ணை வந்து தேய்ச்சிக்கோங்க. அதே ரவுண்ட் ஷேப்பை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். நாம் மோல்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பேக் சைடில் நம்ம வந்து நல்லா குத்தி விட்டுக்கலாம். வாட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். பாருங்கள், நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா குத்தி விட்டுக்கலாம். ஒரு குட்டியாக நிக்ரோம் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கம்பியை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கீழேயும் மேலேயும் மாற்றி மாற்றி நம்ம வந்து மண்ணை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், வெடுப்பு விடாமல் இருக்கும். அதுக்கடுத்தது பெண்டன்ட்டுக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே போல் அந்த பீட்ஸை வந்து ஒரு 3 பீட்ஸை வந்து நம்ம இயரிங்ஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே போல் நம்ம வந்து இன்னொரு இயரிங்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது ருத்ராட்சா பீட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் 5வது குழியில் வச்சு நான் வந்து பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் சீப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை வந்து இது போல் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த 2 ஃபிங்கரை வந்து இது போல் வச்சுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இது போல் பட்டு படாமல் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக பட்டு படாமல் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் பண்ணுறது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ருத்ராட்ச கொட்டை மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான் இது. நாம் இதுக்கு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டுட்டு டிசைன் பண்ணக்கூடாது இந்த டிசைனுக்கு. இது போல் உங்களுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் வேணுமோ அத்தனை பீட்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சைடுக்கு 13 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது போல் 2 சைடுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து 2 டேஸ்க்கு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து 2 டேஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு நாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டாகவே எடுத்துக்கோங்க. ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாக் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பீட்ஸுக்கு பெயிண்ட் பண்ணணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே கியர் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். அதில் இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், உங்களுக்கு கையில் எவ்வளோ பிடிக்க வாட்டமாக இருக்கோ அத்தனை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. சும்மா வச்சு 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 எடுக்கணும் ப்ரஷ்ஷவை. நீங்கள் ஒரு 4-5 பீட்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையில் சும்மா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பெயிண்ட்டு வந்து திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது லைட்டாக நீங்கள் ரெட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரொம்பலாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது. ரெட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 2வது கோட்டிங் லைட்டாக நீங்கள் வந்து அங்கங்கே படுற மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ருத்ராட்சா மாதிரி இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சேம் ருத்ராட்சா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நாம் பெண்டன்ட்டுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதையும் நாம் 2 டேஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், பிளாக் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணால் கூட தப்பு இல்லை.
ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி டிசைன் இருக்குது இல்லைங்களா, குட்டி குட்டி ஹோல் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு லைன் மாதிரி போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்து சீராக போகணும். அப்போ தான் நம்ம வந்து கலர் பெயிண்ட் பண்ணும்போது டிசைன் வந்து தூக்கி கொடுக்கும். நீங்கள் பீட்ஸ்க்கெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை பிளாக் பெயிண்ட்டு, ஜஸ்ட் நீங்கள் டிசைன் மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கு அடுத்தது ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நாம் ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு தான் பெயிண்ட் பண்ணணும். இது பாருங்கள், நம்ம வந்து பீட்ஸுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம் மேலே இருக்கிற டிசைன் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நாம் டிசைன் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பீட்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸ்க்கு மட்டும் பெயிண்ட் பண்ணலாம். அதுவும் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃப்ரண்ட்டில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம வந்து இயரிங்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பேக் சைடில் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது செகண்ட் குழியில் வச்சு எடுத்த பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே ஆன்டிக் கோல்டு கலர் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு கைக்கு எவ்வளோ வாட்டமாக இருக்கோ அவ்வளோ பிடிச்சி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ருத்ராட்சா டிசைன் பீட்ஸ் எத்தனை பண்ணுறீங்களோ அதை விட ஒரு 8 பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு சேஃப்டி பின்னை போட்டு நம்ம வந்து ஹேங்கிங் மெத்தடில் ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கடுத்தது பீட்ஸில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் இது போல் ஃபிங்கரில் வந்து பெயிண்ட் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு தேய் மட்டும் தேய்ச்சிக்கலாம் இன்னொரு ஃபிங்கரை யூஸ் பண்ணி. அப்படி தேய்ச்சிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஃபிங்கரில் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாவே இருக்காது, ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிங்கரில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஃபிங்கரை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தடவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், பீட்ஸுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் சைடில் இருக்குது இல்லைங்களா, பெண்டன்ட்டுக்கு சைடில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரஷில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம வந்து இயரிங்ஸுக்கும் இதே போல் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி. நாம் பெண்டன்ட்டுக்கு பண்ண மாதிரியே நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி சைடில் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பீட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ப்ரஷில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நான் ரெட் கலரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம வந்து ரெட் கொடுக்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் அங்கங்கே ஒரு குட்டி டாட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். நம்ம பெண்டன்ட்டுக்கு பண்ண மாதிரி இயரிங்ஸ்க்கும் ஒரு ஒரு டாட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது டார்க் க்ரீனை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதையும் அங்கங்கே டாட் மாதிரி வச்சுக்கலாம். டார்க் க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கேமராவில் நம்மளுக்கு ஒரு ஒரு கலர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பெண்டன்ட்டுக்கு நாம் கலர் பண்ண மாதிரி இயரிங்ஸ்க்கும் டாட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இயரிங்ஸுக்கும் நம்ம வந்து இதே போல் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பெண்டன்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த இயரிங்ஸ்க்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் இந்த ருத்ராட்சா டிசைனுக்கு வந்து செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. பட் இந்த கோல்டு பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு புது கியர் ஒயர் எடுத்துட்டு 3 கோல்டு பீட்ஸும் ஒரு ருத்ராட்சா பீட்ஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு கோல்டு பீட்ஸு ஒரு ருத்ராட்சா பீட்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு 13 ருத்ராட்சா டிசைன் வர மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக ஒரு கோல்டு பீட்ஸை போட்டுட்டு 2 கியர் லாக் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பெண்டன்ட்டில் அந்த கட்டுக்கம்பியை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த எண்டை வந்து நம்ம 2 கியர் லாக்குக்குள்ளேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டிங் பிளேடை வச்சு டைட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து டைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து தள்ளிக்கலாம். தள்ளிட்டு இங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்து கட் பண்ணிவிட்டு இங்கேயும் 2 கியர் லாக் வந்து போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த எண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் 2 கியர் லாக்குக்குள்ளேயும். நம்ம வந்து இதை வந்து ஆப்போசிட் சைடை பிடிச்சி நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா டைட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கட்டிங் பிளேடை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்ட்ராவா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம வந்து இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், நம்ம வந்து 2 பக்கமே ஜாயின் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது நாம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறோமோ அதே போல் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இது ஒயிட்டாக தான் இருக்கும். போக போக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட்னஸ் எல்லாம் போகும். ஸோ என்னடா ஒயிட்டாக இருக்கே அப்படின்ட்டுலாம் பார்க்காதீங்க. அது ட்ரை ஆக நம்மளுக்கு வந்து ஒரு ஷைனிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். பீட்ஸ்க்கு எப்படி வார்னிஷ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கமும் 2 சேஃப்டி பின்னை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி தனித்தனியாக நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாம். ஹேங் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இயரிங்ஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேக் சைடெல்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணால் போதும். பட் பீட்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.